ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் மீஷோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லரிங் ஸ்கேல் சொல்லுவோம்ல, அதுதான். அது ஒரு 4 செட் எனக்கு வந்துருச்சு. 4 பீஸ் வந்துச்சு. செட்டு கிடையாது, 4 பீஸ் வந்துச்சு. இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரூ. 232. அது எதனால் அப்படின்னா சிஓடி அப்படின்றதுனால நீங்கள் வந்து யூபிஐ மூலமாக வந்து பே பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 214 சம்திங் அந்த மாதிரி தான் வந்துச்சு. இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். இதோட மொத்த ஸ்கேலும் ஒரு 4 ஷேப் ஸ்கேல்ஸ் வந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 4 ஷேப் தான். நல்லாவே இந்த பிளாஸ்டிக் வந்து சூப்பராக இருக்குதுங்க, டக்குன்னு உடையாது. நான் வந்து மர ஸ்கேல் வாங்கியிருந்தேன், பட் வந்து அது ஒரு 2 நாளில் வந்து என் பையன் லைட்டாக வந்து இப்படி மடக்குனான், டக்குன்னு உடஞ்சிட்டு. ஆனால் இது வந்து அப்படி அந்த அளவுக்கு வந்து உடையிற மாதிரி இல்லை, நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து கட்டிங் போடச்சில் வந்து இந்த கீழெல்லாம் இந்த 1 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படி மார்க் பண்ணுறதுக்கும், நம்ம வந்து புதுசாக பழகிறவங்கெல்லாம் மார்க் பண்ணி வந்து தையல் போடுவோம், ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கும் வந்து கோட் போடுறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப் ஸ்கேல் தான். இந்த எல் ஷேப் ஸ்கேல் எதுக்குன்னா, நம்ம வந்து இந்த கழுத்து அந்த ஆம்ஹோலுக்கு வந்து நம்ம இந்த பாக்ஸ் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி நார்மல் ஸ்கேலில் போடுச்சுல என்ன பண்ணுவோம்னா, இப்படி லைட்டாக கொஞ்சம் கிராஸாக வச்சு போட்டோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிரும் நம்மளுடைய வந்து மெஷர்மெண்ட்டு. இதில் வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காண்டி இந்த எல் ஷேப் ஸ்கேல் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆம்ஹோல் உள்வெட்டு வளைவு நம்ம சொல்லுவோம்ல, கை குடஞ்சி வெட்டுறது அப்படின்ட்டு, அதுக்காக உள்ள இதுதான். இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ நாள் நான் வந்து கையிலே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் தான் நான் இதில் வந்து நான் கரெக்டாக எப்படி ஷேப் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் பார்க்கணும். ஆனால் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஆனால் சூப்பராக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஹோலுக்குலாம் வந்து நம்ம இந்த ஷேப் கொடுப்போம் பார்த்தீங்களா, ஆம்ஹோலுக்கு அப்புறம் அந்த கழுத்துக்குலாம் நமக்கு வெட்டச்சுலாம் அந்த கேர்வ் கொடுப்போம், அந்த டிசைன்ஸ்க்கு அதுக்கெலாம் அந்த கேர்வ் கொடுக்குறதுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதில் நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன், இது நிறைய யூஸ் ஆகுது. நான் வந்து எதுக்காக இந்த செட்டே வாங்கினேன்னா இந்த ஒரு ஸ்கேலுக்காக தான் இந்த ஃபுல் ப்ராடக்ட்டும் வாங்கினேன். பட் ஆனால் இந்த 3மே ஹெவியாக இருக்குது. பட் இது மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச்சபிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து டக்குன்னு உடையிற மாதிரி பிரேக் ஆகிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னா நல்லா வளைவு கொடுக்குது. ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு இப்படி வளைச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்காது. இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த வளைவு கேர்வ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட ரேட்டிங் நான் என்ன கொடுப்பேன்னா கரெக்டாக ஒரு 5 out of 5 கொடுப்பேன். பிகினர்ஸ்க்கெலாம் நல்ல பெனிஃபிட்டான ஸ்கேல்ஸ் தான் இது. இப்போ வந்து பழகிறவங்களுக்கு இது கரெக்டாக இப்படி வச்சு பண்ணுனா கரெக்டாக இருக்கும். நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.